ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெனசா. இன்றைக்கு பேசிக் மெஹந்தி கிளாஸில் ஒரு பகுதியை தான் பார்க்குறோம். அதாவது எங்களோட மணிக்கட்டுக்கு மேலாக போடுற இந்த டிசைன் மிகவும் அழகாக இருக்கும். அதே நேரம் நாங்கள் இது கட்டாயமாக நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஏனென்றால் நிறைய டிசைன்களில் இதுவும் உண்டு. இந்த டிசைனை நாங்கள் வச்சுக்கொண்டு தான் நாங்கள் நிறைய டிசைன்கள் நாங்கள் போட்டுக்கொண்டு போகலாம். பாருங்கள், பார்க்கலாம். இப்ப பாருங்க, மணிக்கட்டின் அதாவது நான் மணிக்கட்டுக்கு மேலேன்றது இவ்வளத்தடிக்கு வரும். அதே நேரம் நீங்க இங்க மேலுக்காகவும் எடுக்கலாம். அந்த கையின் இப்படி மேல் பகுதியில இப்படி வி மாதிரி எடுத்து நீங்கள் அதுலயும் போடலாம். இல்லாட்டி கீழ் பகுதியிலையும் எடுக்கலாம். நீங்க எங்க வேணுமென்றாலும் எடுக்கலாம். பாருங்கள், இப்ப நான் இதுல போட்டு கடப்புறேன். அதாவது இது நடு சென்டர் நாங்கள் முதல் எடுத்து போட்டு நாங்கள் அதுல இருந்து அதாவது வி ஷேப்புக்கு நாங்கள் எடுக்க வேணும். வி ஷேப்புக்கு எடுத்து போட்டு நான் கொஞ்சம் திக் கிளியர் ஆக்க போறேன். திக் கிளியர் ஆக்குறதுக்கு நான் 2 இல்லாடி 3 தரம் இதுக்கு திருப்பி நான் கீறிட்டேன். இப்படி கீறிட்டு அதுக்கு பிறகு நான் மெல்லிய லேயர் ஒன்று கொடுக்க போறேன். கீழே அதுக்கு மேலேயும் ஒரு மெல்லிய லேயர் கொடுக்க போறேன். இதுல இருந்து நாங்கள் இனி ஒவ்வொரு டிசைன்களாக நாங்கள் செய்து கொண்டு போவோம்னு பாருங்க, பார்க்கலாம். இப்ப பாருங்க, இதுல நான் முதல் ஒரு மெல்லிய லேயர் போட்டு பெந்த திக் லேயர் பெந்த மெல்லிய லேயர் போட்டு அதுக்கு பிறகு நான் கம்ஸ் போட போறேன். குட்டி குட்டி குட்டியாக நாங்கள் போட்டு கொண்டு வருவோம். அதுக்கு பிறகு நான் அதாவது ஸ்டில் எடுக்க போறேன். ஸ்டில்லும் அதாவது லைட் ஒரு வட்ட சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் திருப்பி எடுக்க போறேன். இந்த ஸ்டில் அதுக்கு பிறகு நான் காஃப் வடிவான ஒரு வட்ட சர்க்கிள் எடுக்கிறேன். அதுக்கு பிறகு நான் கம்ஸ் எடுக்கிறேன். இப்படி நாங்கள் தொடர்ந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு போகணும். அதாவது ஸ்டில்லு இனி பாருங்க, நான் இப்படி அதாவது ஸ்டில் கம்ஸ் எல்லாமே நான் போட்டுட்டேன். போட்ட பிறகு நாங்கள் அதுக்கு பிறகு ட்ராப்ஸ் வைக்க போறோம். அதாவது இந்த கம்ஸுக்கு கீழேயாக வராது, இப்படி மேலுக்காக அந்த வளைவாகத்தான் வரப்போகுது. இனி நாங்கள் கீழேயும் இல்லை கம்ஸ் நாங்கள் போடணும். இதுலேயும் நான் இனி ரோப்ஸ் போட போறேன். இதுல பாருங்க, நாங்க கம்ஸ் போட்டுட்டு அதுக்கு பிறகு ரோப்ஸ் வச்சுனாங்க. இந்த ரோப்ஸுக்கு மேல இதுல அதாவது எங்கண்ட மேல் பகுதிக்கு வர போகுது இவ்வளவு தடிக்கு நாங்கள் அதாவது
லீவ் வைக்க போறோம். குட்டி குட்டி லீவாக நாங்கள் வைக்க போறோம். அதாவது இப்படி நீட்டாக நாங்கள் வச்சு பின் அதுல இருந்து லீவ் நல்ல ஒரு வடிவாக நாங்கள் எடுக்க வேணும். நான் தப்பி கிளியர் ஆக்குறேன். சரி, நீங்க ரோப்ஸ் மாதிரியும் வைக்கலாம் அடுத்தடி. மேலுக்கு நான் இப்படி ரோப்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன். இது வந்து எங்களுக்கு மணிக்கட்டுக்கு மேலாக வரும். அதாவது மணிக்கட்டுக்கு மேல் பகுதியில இந்த வி ஷேப்ல நாங்கள் எடுப்போம். இந்த டிசைன் வந்து அடுத்ததாக அடுத்த டிசைன் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். வெனசா சங்கர் யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.